இங்க ஆக்சிடென்ட் ஆனவங்கள எங்க தூக்கிட்டு போயிருக்காங்க? அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? அது ஸ்பாட் அவுட்டுமா? ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு உனக்கு சொந்தமாமா? ஆக்சிடென்ட் ஆனது பொண்ணா? ஆமாமா. ஏதோ பெரியவருக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. இல்லம்மா, யாரோ உனக்கு தப்பா சொல்லியிருக்காங்க. இங்க வேற ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சா? அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையேம்மா. ஐயோ, சார், இந்த ஏரியால ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்களா? இல்லையம்மா. இல்லையா? நந்தினி, ஐயா, நந்தினி, ஐயா, என்னம்மா? ஐயா, என்ன நந்தினி? ஐயா. நந்தினி, என்னம்மா ஆச்சு? ஏன் கண் கலக்குற? ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு. அது போதும் ஐயா, அது போதும் எனக்கு. என்னம்மா ஆச்சு? ஏதாவது கனவு கண்டியா? அதை விடுங்க ஐயா. நீங்க எங்கேயாவது போறப்போ வரப்போ ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்னம்மா நடந்துச்சு? முதல்ல அதை சொல்லு. நம்ம வீட்டுக்கு புத்த தேடி வருவானே பைத்தியக்காரன், அவ கார்ல அடிபட்டு செத்துட்டானா. இந்த பைத்தியக்கார பயலுக்கு ஒண்ணுன்னா பதறிட்டு ஓடி வர்ற அளவுக்கு கங்காவுக்கு மனசு இருக்கு. இவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்குள்ள பழக்கம் இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த போட்டோவை பத்தி கங்கா சொன்னது அத்தனையும் போய். தர்மராஜ் சொன்ன மாதிரி கங்காவுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்குன்னு இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். உங்களுக்கு ஒண்ணுனா நான் எப்படி தாங்கிப்பேன்? அதான் எதை பத்தியும் யோசிக்காம நான் ஓடி வந்தையா. உன் மனசு புரியுதுமா. ஆனா அவதாரமா பிறந்த நீ அந்த அரண்மனையில கங்கான்னு அரிதாரம் பூசியிருக்க. அந்த ராஜசேகர் அவன் வீட்டுல யார நம்புறானோ இல்லையோ கங்காவை முழுசா நம்புவான். அந்த ராஜசேகர் உச்சாணி கொம்புல வச்சு பாக்குற கங்காவை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டது சக்கர வியூகத்துக்கு சமமா. எந்த சூழ்நிலையிலையும் உன்னோட வியூகத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாது. ராஜசேகர் ஏதோ ஆழம் பாக்குற மாதிரி இருக்கு, அதுக்கு இடம் கொடுத்துறாத. அது எனக்கும் தெரியுங்க. அதே சமயத்துல உங்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. நீ என்ன காப்பாத்த வேண்டாம், காலச்சக்கரங்களை காப்பாத்தினா போதும்.
என்னம்மா பாக்குற? தன் முன்னோர்கள் மோட்சம் அடையணுங்கிறதுக்காக தன்னையே வருத்தி தவம் இருந்து கங்கையை கொண்டு வந்து சேர்த்தான் பகீரதன். அந்த பகீரதன் மாதிரி நீயும் நம்ம முன்னோர்கள் மோட்சத்திற்காக காலச்சக்கரங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னுடைய பெருங்கடமை. அதையெல்லாம் விட்டுட்டு நீ உன்னையே அறியாம என்ன அவசரப்பட்டு பார்க்க வந்தது இதுதான் கடைசியா இருக்கணும். அடுத்து நான் உன்னை பார்க்கிறப்ப உன்னை வெற்றி திருமகளாத்தான் பார்க்கணும். இன்னைக்கு அமாவாசை. இப்ப எல்லா சிவன் கோவில்லையும் சாயரற்ற பூஜை நடக்கிற நேரம். உங்க அம்மா ஒரு சிவ நாகம். இந்த நேரத்தில் அவளை நினைச்சு உனக்கு விபூதி பூசி விடுறேன். இனி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு நீ நடத்த போற நாக வேட்டை வெற்றியில தான் முடியும். இனி உனக்கு வெற்றி மேல வெற்றி தான். போயிட்டு வா.
இடத்துல விளக்கு போடலான்னு தான் வந்தேன். ஆனா கடைசியில உன்னையே நான் இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். நானும் நல்லவன் தான். நீதி நேர்மையோட வாழணும்னு வைராக்கியமா இருந்தவன் தான். எப்போ உன்னை பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து என் வைராக்கியம் என்னை விட்டு போயிடுச்சு. உன் சக்தி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை விட்டுட்டு வர எனக்கு மனசு இல்லை. உன் மதிப்பு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை அடைஞ்சே ஆகணும்னு எனக்கு பெரிய பிடிச்சிருச்சு. உன்னை அடையணுங்கிற வெறிதான் என் கண்ணை மறைச்சு எல்லா தப்பையும் பண்ண வச்சிருச்சு. வயசு பருவத்தில் பொண்ணு மேல வராத ஆசை, காசு பணம் சம்பாதிக்கிற காலத்தில் சொத்து மேல வராத ஆசை எனக்கு உன் மேல வந்துருச்சு. அந்த ஆசையில தான் உன்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீ கன்னி பொண்ணோட ஆண்மான்னு எனக்கு தெரியும். எந்த பொண்ணும் பிறந்த இடத்துக்கு சொந்தம் இல்லை, போற இடத்துக்கு தான் சொந்தம். நீ வந்து சேர்ந்தது என்கிட்ட தான். இனி நீ எனக்குத்தான் சொந்தம். நீ இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணணுங்கிறது உன் விதி. யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். காலச்சக்கரமா இருக்கிற நீ காலம் பூரா என்கிட்ட தான் இருந்தாகணும். இது வரைக்கும் நான் தேவைன்னு உன் முன்னாடி வந்து நின்னதில்லை. ஏன்னா எனக்கு எதுவும் தேவைப்படுற நிலைமையில நீ என்னை வச்சதில்லை. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். என் மருமக கங்காவை என் குடும்பத்துக்காகவே பிறந்தவளாதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா கங்காவை முனியப்ப அவன் பக்கம் இழுத்து வச்சிருக்கான். அவன் எதுக்காக கங்காவை இழுத்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னை விட என் குடும்பத்தை விட எதுவுமே பெருசில்லைன்னு நினைச்சிட்டு இருந்த கங்கா மனசை மாத்துறது அவ்வளவு சாதாரணம் இல்லை. ஆனா அதையும் தாண்டி கங்கா மனசை முனியப்ப மாத்திருக்கான்னா என்ன சொல்லி மாத்திருப்பான்? எதுக்காக கங்கா மாறியிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் முனியப்பனை ஏமாத்திருக்கலாம். ஆனா அவங்கிட்ட நான் ஏமாந்துடக்கூடாது. எனக்கு தெரியாம என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீதான் எனக்கு காட்டி கொடுக்கணும். நான் முனியப்பனை விசாரிக்க போறேன். அவங்கிட்ட இருந்து உண்மை வெளிவர நீதான் உதவி பண்ணணும்.
பலே சாமுண்டி பலே. அங்கிருக்கும் பாம்பை தவிர மற்ற அனைத்தையும் கொண்டு வந்து விட்டாய். உன் மதி கூர்மையையும் சிரத்தையையும் நான் மெச்சுகிறேன். உங்கள் பாராட்டு என்னை சாராது குருதேவா. வேறு யாரை சாரும்? என் செயல்களின் சூத்திரதாரி என்றும் என் பெரிய நாச்சியே. குரு பக்தியில் உன்னை மிஞ்சுவதற்கு எப்படி இன்னொருவர் பிறந்து வர வேண்டுமோ அதுபோல் குலதெய்வ பக்தியிலும் உன்னை மிஞ்சுவதற்கு யாரும் பிறக்கவில்லை. நன்றி குருதேவா. நான் பார்த்தது நமக்கு சம்பந்தமான புற்றுதானா? அங்கு இருப்பது நாம் தேடும் சக்தி நாகம்தானா? நீ கொண்டு வந்த புற்று மண்ணும் பாம்பு சட்டையும் அந்த புற்றில் அபூர்வ நாகம் இருந்ததை உணர வைக்கிறது. ஆனால் அது சக்தி நாகம்தானா என்பதை இந்த சுவடியை படித்துதான் முடிவுக்கு வர முடியும். சாமுண்டி எடுத்து வைத்ததும் நான் அந்த சுவடியை படித்து பார்த்து விட்டேன் குருதேவா. அது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பரிபாஷையாக உள்ளது. நீ சுவடியை படி நிறைஞ்சா பொருளை நான் கூறுகிறேன். ஆகட்டும் குருவே. அம்பலத்தாடுவானின் ஆட்சி பீடம், ஜீவனடங்கும் ஆன்மபுலம். பீடம் புலம் அருவிய சுந்தர நாமம், அது நாமநாதனின் இல்லாள்புறம். அம்பலம் என்றால் வெட்டவெளி. வெட்டவெளியின் ஆதிக்கம் பரம் என்று சொல்லப்படும். அடுத்த வரியான ஜீவன் அடங்கும் ஆன்மபுலம் சிவன் என்று பொருள்படும். பரம் சிவம் இணைந்த சுந்தரநாமம் பரமசிவமாகும். பரமசிவனின் இல்லாள்புறம் பார்வதிபுரம். பார்வதிபுரம். பார்வதிபுரம் சக்தியாக பிறந்த ஊராயிற்று. மேலே படி. புறம் மேவிய ஆரண்யம்பாள், அதை காத்த நீலகண்ட அம்சமது என்ற நஞ்சுமாதேவி ரூபம். ஆரண்யம் என்றால் காடு, புறம் அமைந்த ஆரண்யம்பாள் என்றால் பார்வதிபுரத்தில் அமைந்திருக்கும் காட்டு அம்மன் என்று பொருள்.